புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாய் திறந்து சத்தமா பாடுவோம். நிலையான தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ரெண்டு கரங்களை உயர்த்தி வல்லமையோடு சேர்ந்து பாடி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. திருவெளிப்பாடு புத்தகம் 4வது அதிகாரத்தில் 4 உயிர்கள் ஆண்டவரை ஆராதனை செய்கின்றது. மூப்பர்கள் எல்லோரும் தாழ்ந்து பணிந்து விழுந்து வணங்கி ஆண்டவரை ஆராதனை செய்கிறார்கள். கோடான கோடி வானதூதர்கள் ஒரு மனதாய் கூடி வந்து எந்நேரமும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து தூயவர் 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 என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரை மூப்பர்களும் வானதூதர்களும் அனைத்து புனிதர்களும் கொண்டாடி ஆர்ப்பரித்து துதிக்கிற போது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் கடவுள் நம்மை அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேன்மையை நமக்கு தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனை இந்த அகில உலகத்தோடு இணைந்து, அண்ட சராசரங்களோடு இணைந்து, இயற்கையோடு இணைந்து, கோள்களோடு இணைந்து, அனைத்து உயிரினங்களோடு இணைந்து ஆண்டவரை போற்றுவதும் துதிப்பதும் புகழ்வதும் ஆராதிப்பதும் எத்தனை தகுதியானதாயிருக்கிறது. அவரை வாயார புகழும் போது நம் மனம் ஆறுதல் பெறுகிறது. அவரை நன்றியால் துதிக்கிற போது ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அவரை மேலும் மேலும் மகிமைப்படுத்தி ஆராதனை செய்கிற போது நம் உள்ளத்திலே நம்பிக்கையும் புது வாழ்வும் பிறக்கிறது. என் அன்பு சகோதரனே, இந்த புதிய மாதத்திலே நீ அடி எடுத்து வைத்திருக்கிறாய். என் அன்பு சகோதரியே, கோடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய பரிந்து பேசுதலினால் இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெற நீ இந்த ஆலயத்திற்கு ஓடோடி வந்திருக்கிறாய். உன்னை கண்ணோக்குகிற தெய்வம், உன்னை பார்த்து கொண்டிருக்கிற இறைவன், இந்த தேவ நற்கருணை உயிருள்ள பிரசன்னத்திலே உங்களை எல்லோரையும் ஐக்கியப்படுத்துகிற இறைவன் இன்று அபரிவிதமான அருளை, ஆசீரை, வல்லமையை உங்கள் மீது பொழிகிறார். உங்களுக்கான ஒரு புதிய பாதையை அவர் உண்டு பண்ணுகிறார். அந்த இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஓடோடி வந்திருக்கிற நாமும் கூட இந்த தேவ நற்கருணை இறை பிரசன்னத்திலிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஆற்றலை பெற்றுக் கொள்ளுகிறோம், சக்தியை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதன் வழியாய் எந்த தடைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் நம் வாழ்க்கையில் இருந்து எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை இந்த ஆண்டவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. உறுதியாய் அவரிடத்தை நம்மை ஒப்பு கொடுத்து சிக்கனவற்றை பற்றிக் கொள்வோம்.
அவரை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் கைவிடப்பட்டதாக இந்த உலகத்திலே சொல்ல கேள்விப்பட்டதில்லை. அந்த உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரை ஒரு மனதாய் நாம் பாடி துதித்து ஆராதனை செய்கிற போது நம் உள்ளத்திலே ஆசீர்வாதங்கள் ஊற்றெடுக்கிறது. நம் வாழ்க்கையிலே நம்பிக்கை துளிர்க்கிறது. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றை எதிர்த்து போரிடக்கூடிய சக்தி பிறக்கிறது. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 38வது இறைவார்த்தையில், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பத்திமேயுவுக்கு ஆண்டவர் இரக்கத்தை பொழிகிறார். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 2-3 இறைவார்த்தைகளில் அந்த தொழுநோய் பிடித்த மனிதன், ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோயை நீக்க முடியும் என்று சொல்லி ஓடி ஓடி வந்தபோது, நான் விரும்புகிறேன் உன் நோய் நீங்குக என்று சொல்லி சுகமாக்குகிறார். லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் 18 ஆண்டுகளாக தீய ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் கூன் விழுந்த நிலையிலே அந்த பெண் 18 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருந்தார். ஆண்டவர் அவருடைய கூனை நிமிர்த்தி அந்த சாத்தானை விரட்டி அடித்து புது வாழ்வை தருகிறார். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 22-23 இறைவார்த்தைகளில் அந்த கானானிய பெண், ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டு ஓடி வருகிற போது ஆண்டவர் அவர் மீது இரக்கம் காட்டி அந்த பெண்ணுக்கு பிடித்திருந்த தீ ஆவியை அகற்றி புது வாழ்வை தருகிறார். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் முன்பாக முழந்தால் படியிட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா? உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதா? ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? உனக்கு நலன்களை தரமாட்டாரா? உன்னை நன்மையால் நிரப்ப மாட்டாரா? உன்னை தூக்கி உயர்த்தி உனக்கு ஆசீர்வாதங்களை பொழிய மாட்டாரா? இதோ உன்னை கடந்து வருகிற தெய்வம், உன்னை விரும்பி நாடி தேடி உன் அருகில் வருகிற இதயம், இந்த தேவ நற்கருணையுடைய பிரசன்னம் நம் மத்தியில் கடந்து வருகிற போது எப்படி இஸ்ராயேல் மக்கள் அந்த உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு செல்கிற போது அவர்களுக்கான வழி பிறந்ததோ, நம் வாழ்க்கையினுடைய வழியும் இந்த புதிய மாதத்தில் பிறக்கப் போகிறது. இந்த தேவ நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை அணுகி வருகிற போது தாழ்ந்து பணிந்து வணங்கி பாடலோடு இணைந்து செபிப்போம். ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தை நம் ஒவ்வொருவரிடத்திலும் அனுபவிப்போம். அன்பார்ந்தவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், ஒரு வேண்டுகோள், நற்கருணை நாதரை சுமந்து வரும்போது அவர் நம்மை தொட வேண்டும். எப்படி? நீங்க அவர் தொடணுமா, அவர் உங்களை தொடணுமா? ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? இப்போ நடுவில் இருக்கிறவங்க போய் அவரை தொடறீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடுது. அப்போ சைடில் இருக்கிறவங்க தொட முடியல, அவங்க கெதி என்ன? அப்போ சரிதானே? ஆகையால் ரெண்டாவது சில சமயம் பயமாக இருக்குது, மேலே விழுந்து கீழே தள்ளிடுவாங்களோன்னு. சாமியாரே தள்ளிடுவாங்க போடுறது. சாமியாரை தள்ளினா பரவாயில்ல, இயேசுநாதரே தள்ளிட்டாக்க. ஆகையால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நற்கருணை நாதர் நம் மத்தியில் நடந்து வரும்போது அவருக்கு தெரியும், நம்முடைய தேவைகள் தெரியும், நம்முடைய நோய்கள் தெரியும், நம்முடைய மனநிலை, நம்முடைய குழப்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை உற்று பார்த்து ஜெபிக்க வேண்டும். தோமையாருடைய திருவிழாவை கொண்டாட போவோம். என் ஆண்டவரே என் தேவனே, அதுதான் நம்ம ஜெபம். ஆகையால் அதை நாம் செய்வோம். முடிந்த வரைக்கும் இந்த தொட வேண்டும் கம்பல்சரி அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் கைவிட வேண்டும். எல்லோரும் சேர்ந்து இப்போது பாடலில் பங்கேற்போம். ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. எழுந்து நின்று கைதட்டி பாடி, ஆண்டவரே அன்பான தேவனே, வல்லமை உமக்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே அன்பான தேவனே உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே அன்பான தேவனே உமக்கே ஆராதனை. ஆண்டவரே அன்பான தேவனே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே எங்கள் இயேசு ராஜா உமக்கே. சேர்ந்து பாடி. ஆண்டவரே அன்பான தேவனே உமக்கே ஆராதனை. நல்ல மகிழ்ச்சியோடு பாடுங்க. ஆண்டவரே தேவனே உமக்கே ஆராதனை. நம்மை தேடி வருகிற நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம் குரலை எழுப்பி மன்றாடி சுரிப்போம். கல்வாரி நாயகனே உமக்கே ஆராதனை. பாடி. கல்வாரி நாயகனே உமக்கே ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே உமக்கே ஆராதனை. எங்களை கண்மணி போல் காப்பவரே உமக்கே ஆராதனை. காலங்களை கடந்து வாழ்பவரே கண்களோடு கரம் குவித்து ஆராதனை. கடந்து வருகிற காலங்களை கடந்து வாழ்பவரே அவன் நம்மை தொடுகிற போது கரம் கொடுத்து ஆராதனை. பாடுவா பாடுவா. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே ஆராதனை. ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே அன்பான தேவனே அப்பா உமக்கே ஆராதனை. எங்கள் ஆண்டவரே அன்பான தேவனே உமக்கே ஆராதனை. அடைக்கலம் தருபவரே உமக்கே ஆராதனை. அருள்மழை பொழிபவரே உமக்கே ஆராதனை. அடைக்கலம் தருபவரே உமக்கே ஆராதனை. அருள்மழை பொழிபவரே உமக்கே ஆராதனை. ஆயிரமாய் அற்புதம் செய்பவரே சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து ஆராதனை. ஆயிரமாய் அற்புதம் செய்பவரே சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து ஆராதனை. எல்லாரும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே ஆராதனை. ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே அன்பான தேவனே உமக்கே ஆராதனை. மகிழ்ச்சியோடு சேர்ந்து பாடி. ஆண்டவரே உமக்கே ஆராதனை. வல்லமையை தாரும் ஆண்டவரே. சத்தியம் அங்கு தந்தருடும் ஆண்டவரே. இனிமை தரும் இனிய நேசரே உமக்கே ஆராதனை. எங்களின் இதய தெய்வமே உமக்கே ஆராதனை.
இருப்பவரே, புத்தம் புதிய கீதங்களால் ஆராதனை. உயிரின் உயிராயிருப்பவரே, புத்தம் புதிய கீதங்களால் ஆராதனை. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. எங்கள் ஆண்டவரின் அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜா உமக்கே. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. நல்ல கை தட்டி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்போம். கல்வாரி நாயகனே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆண்டவரே காப்பவரே, உமக்கே ஆராதனை. கல்வாரி நாயகனே, உமக்கே ஆராதனை. கண்மணி பால் காப்பவரே, உமக்கே ஆராதனை. காலங்களை கடந்து வாழ்பவரே, கண்கள் மூடி கரம் குவித்து ஆராதனை. காலங்களை கடந்து வாழ்பவரே, கண்கள் மூடி கரம் குவித்து ஆராதனை. ஆராதனை ஆராதனை ராஜா உமக்கே. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கு எல்லாரும் வாய் தருது சத்தமா சேர்ந்து பாடி. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடட்டும். ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ராஜா உமக்கே. எங்கள் இயேசு ராஜா உமக்கே. ஆண்டவரே அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. 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 உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. முழந்தால் படியிடுவோம். இரண்டு கரங்களையும் விரித்து அந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஒரு சில நிமிடங்கள் அவரோடு பேசுவோம். நம் உள்ளத்தை திறந்து ஆண்டவரிடத்திலே மனம் திறந்து பேசுவோம். இதோ 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்னாள் என்கிற ஒரு பெண் இருந்தால் அவள் அனுதினமும் ஆண்டவரிடத்திலே உருக்கத்தோடு மன்றாடி வந்தாள். தனக்கு இருக்கிற குறைகளை சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபித்தாள். தன் உள்ளத்தை திறந்து கொட்டினாள்.
தன் துன்பத்தை, தன் வேதனையை, தன் கவலையை, தன் கண்ணீரை எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்பாக திறந்து கொட்டினாள் அன்னாள். யார் ஆண்டவரிடத்தில் உண்மையான மனதோடு தன் உள்ளத்தினுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்களோ, தன் உள்ளத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார்களோ, தன் கஷ்டங்களை, குறைகளை, குற்றங்களை சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறார்களோ, அவர்களின் குரலை ஆண்டவர் கேட்கிறார். உன் மன்றாட்டுக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். உன் விண்ணப்பம் இந்த தூபம் போல ஆண்டவர் முன்பாக எழுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் கவலைகள் மாற, உன் கண்ணீர் துடைக்கப்பட, உன் உள்ளத்தின் வேதனைகள் தணிய ஆண்டவர் உன் மீது இரக்கத்தை பொழிகிறார். நீ நம்பிக்கையோடு போ, நீ மகிழ்ச்சியோடு செல். ஆண்டவர் உனக்கு முன்பாக ஒரு புதிய பாதையை அமைக்கிறார், உனக்கு வெற்றியை தருவார். அந்த நம்பிக்கையோடு நீ பயணிக்கும் போது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய பரிந்து பேசுதலினால் நிறைவான அருளை, ஆசீரை பெற்று வாழ ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். அற்புதம் பல கோடி செய்பவரே